பாஸ் சீசன் 8 இந்த முறை ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசு. விவேக் எங்க வீட்டுக்கு வந்து எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து என்கிட்ட கொக்கைன் கொடுத்தது, அப்புறம் அது யாருக்கிட்ட வாங்கினாங்கிறதுக்கான எல்லா ஆதாரமும் ஒண்ணு இந்த நம்பருக்கு அனுப்பிச்சிருக்காங்க மேடம். மேடம், ராகவ் மேலேயோ ஆகாஷ் அபி மேலேயோ எந்த குற்றமும் இல்லை மேடம். அவங்க 3 பேருமே நிரபராதி மேடம். நான் விவேக் பணத்தை வாங்கிட்டு ஃபாரினுக்கு எஸ்கேப் பண்ணலான்னு நினைச்சேன் மேடம். அப்போ விவேக் கூட நடந்த ஆர்கியூமெண்ட்ல அவன் என்ன ஷூட் பண்ணிட்டான் மேடம். எனக்கு என்ன வேணாலும் ஆகலாம், ஆனா விவேக் மட்டும் தப்பிக்க கூடாது மேடம். அதனாலதான் நான் இந்த எவிடன்ஸ் கொடுக்கிறேன் மேடம். மேடம், எங்க அப்பா சொல்றது அத்தனையும் சத்தியம். அந்த விவேக் மாதிரியான ஆளுங்கெல்லாம் வெளியே நடமாடவே கூடாது. அந்த மாதிரி அயோக்கியனுக்கு துணையா இருக்கிற நாங்கெல்லாம் தண்டனைக்குரியவங்க. நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது எங்க எல்லார் மேலயும் தான். தயவு செஞ்சு அவங்கள விட்டுருங்க. சரி, இதுல இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் ஹாட் காப்பியா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே மேடம். நேரத்தில் குற்றம் புரிந்தவரே சாட்சியாக மாறி உண்மைகளை சொன்னதாலும், விவேக் தான் குற்றவாளி என்பதற்கான தகுந்த ஆதாரங்களையும் அனுப்பி மித்ரனே வாக்குமூலம் கொடுத்து உண்மையை ஒப்புக்கொண்டதாலும், குற்றவாளியான விவேக்கை உடனடியாக கைது செய்யுமாறு காவல்துறைக்கு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது.